75 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் காரைக்குடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அமைச்சர் என்றால் அவர் தாவேகாவை சேர்ந்த டி.கே. பிரபு அவர்கள்தான். டி.கே. பிரபு அவர்களை பொறுத்தவரை தேவக்கோட்டை அருகே உள்ள இருமதியைச் சேர்ந்தவர். ஒரு பல் மருத்துவரான இவரது குடும்பம் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள். இவரது தந்தை துரை கருணாநிதி ஒரு முன்னாள் ராணுவ வீரராகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவராகவும் இருந்திருக்கிறார். தாயார் சரஸ்வதி தேவக்கோட்டை முன்னாள் ஒன்றிய தலைவராக இருந்திருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடும்பமே அரசியலில் ஊறியிருந்த ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணையாமல் டி.கே. பிரபு நடிகர் விஜயின் தாவேகாவில் இணைந்து தேர்தல் சமயத்திலேயே இவரது செயல்பாடுகள் தாவேகா தலைவர் விஜய்க்கு பிடித்து போக காரைக்குடியில் போட்டியிட்ட டாக்டர் டி.கே. பிரபு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்களை தோற்கடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் கனிம வளத்துறை அமைச்சராக தான் பொறுப்பேற்ற 15 நாட்களில் முறைகேடாக செயல்பட்ட பல கல்குவாரிகளை மூடியிருக்கிறார் அமைச்சர் டி.கே. பிரபு. தனது வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடத்திய முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி கே.ஜி. அருண்ராஜுக்கு தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து அழகுபடுத்தி இருக்கிறார் விஜய் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பாக போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் கே.ஜி. அருண்ராஜ். கடந்த 2002ஆம் ஆண்டு தனது மருத்துவ படிப்பை முடித்தவுடன் ஒரு மருத்துவராக கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் பணியாற்றி வந்தார் கே.ஜி. அருண்ராஜ். இந்த சூழ்நிலையில் 2009ஆம் ஆண்டு அரசு பணியாளர் தேர்வில் வெற்றி பெற்று இந்திய வருவாய் பணியில் சேர்ந்த கே.ஜி. அருண்ராஜ் தமிழ்நாடு, பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இணை ஆணையராகவும் கூடுதல் வருமான வரி ஆணையராகவும் பதவிகளை வைத்திருக்கிறார். ஒரு வருமான வரித்துறை ஆணையராக கொடநாடு எஸ்டேட் வழக்கு, வி.கே. சசிகலா கூட்டாளிகளுடன் தொடர்புடைய வழக்கு என பல்வேறு வழக்குகளை தலைமை தாங்கி நடத்திய அருண்ராஜ் கடந்த 2020ஆம் ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையிலும் ஒரு அதிகாரியாக பங்கேற்றார் என்ற கூடுதல் தகவலும் உண்டு. திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் தவேகா கட்சியில் இணைந்த ஒரே வருடத்தில் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தற்போது தமிழக அமைச்சரவையில் எரிசக்தி துறை, மின்சாரத்துறை, சட்டத்துறை, சிறைச்சாலைத்துறை, ஊழல் தடுப்புத்துறை என பல துறைகளுக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கும் சி.டி.ஆர். நிர்மல்குமார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். இளங்கலையில் சட்டப்படிப்பு, பொறியியல் படிப்பு மற்றும் முதுகலையில் குற்றவியல் படிப்பு என பல்வேறு பட்டப்படிப்புகளை முடித்திருந்த சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து 2025 வரை அதிமுகவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் இணை செயலாளராக பணியாற்றி வந்தார். தனது 40 வயதிற்குள்ளாகவே பாஜக, அதிமுக என மிகப்பெரிய கட்சிகளில் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்த சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் கடந்த 2025ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின் நடந்து முடிந்த தேர்தலில் முதன்முறையாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சி.டி.ஆர். நிர்மல்குமார் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்.